ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கப்பலோட்டிய தமிழர் தூத்துக்குடி மாவட்டத்துடைய சிறப்பை தான் இங்கே பார்க்க போகிறோம். அங்கே என்ன சிதம்பரனார் அப்படிங்கிறவர் 1916 அக்டோபர் 16ஆம் தேதி கப்பல் ஓட்டியிருப்பார். அந்த விஷயந்தான் என்ன இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாத்திருந்த ஆங்கிலேயர் பொறி கலங்கி நெறிமயங்க கப்பலோட்டிய தமிழர் தான் சிதம்பரனார். அவருடைய குமுறல்களை தான் இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. தென்னாட்டு துறைமுகமே 300 ஆண்டுகளாக நீயே இம்முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகிறாய். முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு இந்த தென்னாடை என்ன யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அங்கே மீன் கொடி தான் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கோ என்னமோ ஆங்கிலேயர்களோட ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாகவே கொற்கை முழுவதுமே ஆங்கிலேயரோட ஆட்சியால் கட்டுப்பட்டு இருக்குங்கிறத இவர் இங்கே மன வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு. வசையொலிய வாழ்வாரே வாழ்வார் என்று திருவள்ளுவர் வாய்மொழியை மறக்காதீங்க. நீங்கள் அந்த வெளிநாட்டை நம்மளை ஆள்றாங்க, அவங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இவர் இந்த குறள் மூலியமாக அதை எடுத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு சுதேசி நீராவி கம்பெனியை உருவாக்குறாரு. அதுக்கு தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா பாண்டித்துரை அப்படிங்கிறவங்க தலைவராக இருக்காங்க. இவங்க தான் தமிழ் சங்கத்தை அமைத்து தமிழோட புகழை பரப்பினவங்க. அவங்க இதனோட தலைவராகவும் செயலாளராக வஉசி இருக்கார். இந்த கப்பல் அப்படிங்கிறது பார்க்கும்போது தூத்துக்குடி டு கொழும்பு வரைக்கும் விடப்பட்டிருக்கும். இவங்க சுதந்திர போராட்டத்துக்காக போராடினது போலவே நிறைய பேர் வடநாடுகள்லாம் போராடினாங்க. அப்போ வந்தே மாதரம் அப்படிங்கிறது சுதேசத்தோடைய மந்திரமாக இருந்துச்சு. இது எங்கே பிறந்தது அப்படின்னு பார்க்கும்போது வங்க நாட்டில் பிறந்த ஒன்றா இருந்துச்சு. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டினர் ஒருத்தவர் சொல்கிறாரு, மார்த்தட்டி கொண்டார். அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பாலகங்காதர திலகர். அதே போலவே தென்னாட்டில் நம்ம இதில் யார் அப்படின்னு பார்க்கும்போது பாரத நாடை சிறப்பாக கொண்டு வரதுக்காக நாவீருடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்கன்னா பாரதியை தான் சொல்கிறாங்க. அஞ்சாத நெஞ்சினர் செஞ்சொற் கவிஞர்னு சொல்கிறாங்க. அங்கே வந்தே மாதரம் என்போம், மாநில தாயை வணங்குவோம் என்போம் அப்படி சொல்லி இங்கே ஒரு கூற்றாவே கொடுத்துருக்காங்க. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவோம் என்று அழகிய பாட்டி சேர்த்து நாட்டில் நிறைய மக்களை போராட்டத்துக்கு கூப்பிட்ருப்பாங்க. அதே இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது நம்மளுடைய சொல்லாக இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் வந்தே மாதரம்ங்கிறது வந்தது தொல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்னொன்று பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சிதம்பரனாருடைய பிரசங்கத்தையும் பாரதியோட பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரனாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை ஒருத்தவர் கொடுத்துருப்பாரு. அவர் யாருன்னா நீதிபதி ஃபின்கே அப்படிங்கிறவர். அவர் அந்த தண்டனை கொடுக்கும்போது அந்த கூற்றை அவர் சொல்கிறாரு. இவங்க 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணி யாரையும்னா சிதம்பரனாரையும் பாரதியையும் பற்றி. இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருப்பாங்க. அந்த இரட்டை ஆயுள் தண்டனையை மாற்றி சிறை தண்டனையாக மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் 6 வருஷம் கோவை சிறையிலையும் கடலூர் சிறையிலையும் இவர் கொடும்பணி ஆற்றிருப்பார். சிறை தண்டனையை தனக்கு கிடைச்ச தவச்சாலையாக கருதி கைவருத்த மெய்வருத்த இவர் அங்கே நிறைய பணிகளை செய்வார். இந்த பணிகள்லாம் எதுக்காக அப்படின்னா விடுதலைக்காக புரிந்த அருந்தவமாக தான் நான் இதை கருதுகிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் அதை செய்வார். அங்கே ஒருத்தவன் புத்தி சொல்லத்துக்கு வர்ற மாதிரி திட்டுற மாதிரி நீலாம் ஏன் இப்படி கஷ்டப்படுற, நீ பேசாமே இருந்திருக்கலாமேங்கிற மாதிரி சொல்லும்போது நீ என்ன, அவர் எதிர்த்து கேட்பார், நீ என்ன எனக்கு புத்தி சொல்கிற, நான் உங்கள் அப்பாவுக்கே புத்தி சொல்வேன் போடா அப்படிங்கிற மாதிரி அவர் எதிர்த்து சொல்கிறாரு. அடுத்து இவர் என்ன அங்கே அந்த ஜெயிலில் இருந்த காலத்தில் தொல்காப்பியத்தை படித்து இவரோட தொல்லைகள்லாம் மறந்துருப்பார். இந்நிலை கற்று அவருடைய இன்னல்கள் எல்லாம் வென்றிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆலன் அப்படிங்கிறவர் எழுதுனது அறிவு நூல் ஒன்று. அது மனம்போல் வாழ்வு அப்படிங்கிறது. அதை இவர் படித்து அதை மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து இவருடைய சிறு நூல்களாக ஒரு 2 நூல்களை அவர் வெளியிட்டிருப்பார். அது என்னென்னா மெய்யறிவு மெய்யறம் அப்படிங்கிற 2 நூல்களை இவர் வெளியிட்டிருப்பார்.
பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்று அப்படின்னு சொல்லி வந்து என்ன பரிதவித்து வருந்திக்கிட்டு இருந்தேன். இனிமேல் வந்து என்னென்னா நம்மளோட வீரமான செயல்கள்னால வந்துட்டு சுதந்திரம் வந்துட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீர சுதந்திர வெள்ளம் புறப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பனியைக் காண்பது வெள்ளையர் உள்ளம் அப்படி சொல்லிட்டு வந்துன்னா பாடிட்டு வந்துன்னா சிதம்பரனார் வந்துட்டு போயிடுவார் அந்த கடற்கரையை விட்டு. அதுதான் வந்து கடற்கரையிலேன்னு சொல்லிட்டு டாப்பிக்காக வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த கடற்கரையிலே அப்படிங்கிறத வந்து எழுதினவங்க யார் அப்படின்னா வந்து ராபி சேதுப்பிள்ளை. இவர் தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞராக வந்து இருக்கார். மேடை பேச்சாளராகவும் வந்துட்டு இவர் சிறந்தவராக வந்து இருக்கார். இவருடைய சிறப்புன்னு பார்க்கும்போதுட்டு இவரை வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லுக்கே உரிய வந்துட்டு எதுகை மோனை அப்படிங்கிறத வந்துட்டு உரைநடையில் வந்துட்டு கொண்டு வந்திருப்பார். அதனால தான் வந்துட்டு இவரை வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருடைய நூல்னு பார்க்கும்போது தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலுக்கு வந்துட்டு சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இவருக்கு தான் கிடச்சிச்சு. இவர் மற்ற நூல்களையும் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை வந்து தெரிஞ்சுக்குவோம். இப்போ வந்து சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டாக இதுக்கு தானே கொடுத்துருக்காங்க, தமிழ் இன்பத்துக்கு. அதனால் வந்து ஆற்றங்கரையிலையும் கடற்கரையிலையும் வந்துட்டு நிறையா மக்களை கூப்பிட்டு விருந்து வைக்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தமிழ் விருந்து, ஆற்றங்கரையினே கடற்கரையினே, ஊரும் பேருமா வந்து மக்கள்லாம் வராங்க. வர்றப்ப வந்துட்டு அவர் மேடையில் நின்று பேசிக்கிட்டே வந்துட்டு எனக்கு இந்த விருதுலாம் கிடச்சிருக்கு, தமிழ் இன்பம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு விருது கிடச்சிருக்கு சாகித்ய அகாதமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எல்லாமே வந்து வந்துடும். அடுத்து வந்துட்டு கடற்கரையிலே அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே வந்து பாடமாக கொடுத்துருந்தாங்க. அதில் தான் வந்து கப்பலோட்டிய தமிழர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இவரோட பீரியடுன்னு பார்க்கும்போது 1896 பிறந்திருப்பார், 1961 இறந்திருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.